நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபி ச கீயத்தே. இது லக்ஷ்மி தந்திரம்ங்கிற நூலில் இருக்கக்கூடிய வாக்கியம். லக்ஷ்மியோட சேர்ந்த பெருமான் நம் அனைவரையும் கடாட்சிக்கிறார். எத்தனையோ பேர் லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு விருப்பப்படுகிறார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஓயாமல் உழைக்க வேண்டுமா? சாமர்த்தியமான வழியில் பணம் சேர்க்க வேண்டுமா? குறுக்கு வழியில் பணம் சேர்க்க வேண்டுமா? இதனாலெல்லாம் லக்ஷ்மி இருந்து விட மாட்டாள். ஓரொரு ஏழை எளியவனுக்கும் சொத்து சேர்க்க வேண்டும், நாமும் பணக்காரனா இருக்கணும் என்கிற ஆசை இருக்கும். யாருக்குமே அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகிற வரைக்கும் அதில் விருப்பம் இருக்கும். அடிப்படை தேவைகள் நிரம்பிய பிற்பாடு வசதியான வாழ்க்கை வேணும் என்று விருப்பப்படுவோம். வசதி கிடைத்த பிற்பாடும் மேலும் மேலும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ன ஆசை கொள்கிறோம். பணக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறது தவறா? தப்பில்லை. ஆனால் அந்த பணம் எந்த தேவைக்காகங்கிறது தான் முக்கியம். பணத்தை ஒரு சாதனமாக கொள்ளலாமே தவிர அதையே நாம் அடைய வேண்டிய இடமாக கொள்ளக்கூடாது. பணத்தை கொண்டு மற்றொன்றை வாங்கலாம், அனுபவிக்கலாம். ஆனால் பணத்தையேவா அனுபவிக்க முடியும்? பணமே நமக்கு இலக்குன்னு இருந்தால் அது நல்ல இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்காது. பணம் வேணும். ஏழைகளெல்லாம் பணக்காரர்கள் ஆக வேண்டும். ஆழ்வார்களே கூட நீங்கள் செல்வத்தோடு வாழ்வீர்கள் என்று அருளுகிறார்கள். குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும். என்னென்னத்தெல்லாம் நமோ நாராயணாயங்கிற நாமம் கொடுக்கும். நாம் ஒத்தொத்தரும் சொல்கிறோம், நாராயணனே வணக்கம், நமோ நாராயணாய. எட்டெழுத்து மந்திரம் திருமந்திரம். திருமந்திரத்தை ஓத வேண்டுமானால் அதற்குன்னு உரிய பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நமக்கு அந்த உபதேசம் கிடைக்கலேன்னு வச்சுங்கோ, அப்போ பிரணவத்தை மட்டும் விட்டு நமோ நாராயணாய என்று கூறலாம். என்ன அது கொடுக்கும்? திருவெட்டெழுத்தை கூறினோமானால் குலந்தரும் செல்வம் தந்திடும். நமக்கு நிறைய பணத்தை கொடுக்கும். இந்த பணம் எதற்காக பார்ப்போம். ராமானுஜரை போய் பிரார்த்தித்தோமானால் அவரும் செல்வம் கொடுக்கிறார். உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீநிலத்தோர் அரிதர நின்னவி ராமானுஜன் என்ன அவரை பற்றின ஒரு பாடல். ராமானுஜன் எல்லாத்தையும் திருவாய்மொழியாக கொண்டார். தந்தையோ தாயோ குருவோ தெய்வமோ செல்வமோ நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழிதான் என்று அவர் கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கும் செல்வம் தேவை. எது செல்வங்கிறது தான் கேள்வி. நம்ம ஒத்தொத்தருக்குமே செல்வம் வேணும். செல்வந்தர்கள் ஆகிறதுல தப்பில்லை, ஆசைப்படுறதுலையும் தப்பில்லை. ஆனால் வெறும் பணம் கட்டுக்கட்டாக இருந்து அதையே படுக்கையாக போட்டுக்கொண்டு அதற்கு மேலே ஏறி அமருவதா செல்வம்? அது செல்வமாகாது. அது அப்படி இருந்தால் அதை கொண்டு வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு நல்ல துணியை வாங்கி போட்டுக்க முடியாது. ஏன்னா வெறும் செல்வத்தில் ஆசை இருப்பவன் அதை செலவழிக்கவே மாட்டான். செல்வத்தை செலவழித்தால் தான் மகிழ்ச்சி ஏற்படும். செல்வத்தை பெட்டியில் பூட்டி வைத்தோமானால் மகிழ்ச்சி கிட்டாது. அதோடல்ல, செல்வத்தை பகிர்ந்து கொண்டால்தான் மகிழ்ச்சியும் பல்மடங்காக வளரும். செல்வத்தை நாமே வைத்து கொண்டால், பகிர்ந்து கொடுக்காவிட்டால் மகிழ்ச்சியும் வளராது. செல்வத்தை பகிர வேண்டும், டிவைடு பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும்? ஆனந்தம் மல்டிப்ளை ஆகும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு உண்டு. வகுத்தல் பெருக்குதல். நாம் செல்வத்தை வகுத்து கொடுத்தால் ஆனந்தம் பெருகிவிடும். ஆக நம்மிடத்திலேயே மட்டும் இருந்துடக்கூடாது, பிரத்தியாருக்கு கொடுக்க வேண்டும். ஆந்தனையும் சம்பாதிக்க வேண்டும்.
நமக்கு என்ன சக்தி இருக்கோ திறமை இருக்கோ அதை கொண்டு சம்பாதிக்கணும். ஆனால் அதை நாமே வைத்து கொண்டால் சுகம் கிட்டாது, இன்பம் கிட்டாது. அதனால் தான் முன்னோர்கள்லாம் செல்வம் இருக்கணும்னால் அதன் பின்னால் ஓடாதே, அது தங்க வேண்டும், சம்பாதிக்கவும் வேணும், சம்பாதித்த செல்வம் தங்கவும் வேண்டும். அதுக்கு தான் சில ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும். ஆகவே எல்லாருக்கும் வேண்டியது தான். ஆனால் எது செல்வம்னு முடிவு பண்ணிக்கணும். சிலர் ஞானமே செல்வம் என்கிறார்கள், ஒரு சிலர் பக்தி செல்வம் என்கிறார்கள், வேறு சிலர் பெருமானுடைய திருவடிகளே செல்வம், அதை தவிர நமக்கு மற்றொரு செல்வம் இல்லை. ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம்னு பாடினார். அந்த சுவாமி சாதித்தார், மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேனம் அது அன்வயானாம். நம்மாழ்வார் திருவடிகள் தான் எனக்கு அனைத்துமாக உள்ளன, அதுவே செல்வம் என்ன அந்த சுவாமி கூறியிருக்கார். அப்போ ஒத்தொத்தருக்கு செல்வமே மாறுகிறது பாருங்க. ஆனால் ஒன்று தெரியறது, செல்வம் இருந்தால் ஆனந்தம் வரும். பணம் இருந்தால் மட்டும் இல்லை, குணம் இருந்தால் ஆனந்தம், ஞானம் இருந்தால் ஆனந்தம், பக்தி இருந்தால் ஆனந்தம். குச்சேலனுக்கு நெஜ செல்வமும் கிடைத்தது, அதே கிருஷ்ண பக்திங்கிற உயர்ந்த செல்வமும் கிடைத்தது. இப்படி செல்வந்தர்களாகணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோமே, அப்போதே கூடவே ஒரு நியாயமான ஆசை, ஒரு ஜாகிரதையாக கூட இருக்கக்கூடிய ஆசை. ஓஹோன்னு பணக்காரன் ஆயிட்டு நிம்மதியை இழந்துவிடக்கூடாது, நிம்மதியோட செல்வத்தோட வாழ வேண்டும், வேண்டிய அளவுக்கு செழிப்பாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் தேவை லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சம். அவள் எப்போது கட்டாட்சிப்பாள்? அந்த ஸ்லோகத்துக்கு தான் நம்ம பொருள் பார்த்துருந்தோம். ஓஹோன்னு ஓடி ஆடி பணம் சம்பாதிச்சிட்டா செல்வம் இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த ஒழுக்கத்தை கடைப்பிடித்தால்தான் சம்பாதித்த செல்வம் நிலைக்கும். சில பேர் சட்டுன்னு வேடிக்கையாக சொல்கிறது வழக்கம். இப்படி கையை வச்சுங்கோ, கையில் தண்ணீரை குத்துங்கோ, தண்ணீர் உள்ளே நிற்கிறதா அப்போ செல்வம் தங்கும்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரே கை விரலுக்கு நடுவில் ஓட்ட ஓட்டையாக இருக்குது, தண்ணீரெல்லாம் கீழே போய்டுறதா அப்போ செல்வம் நிற்காதுன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை போலெல்லாம் பரீட்சை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா பல பேருக்கு கையில் ஓட்டை இருக்கலாம், அதுக்குன்னு கை ஓட்டைனால் இவர்கள்லாம் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட், என்ன சேர்த்து வச்சாலும் சேர்க்க தெரியாது, எல்லாத்தையும் அழிச்சுடுவார்கள்ங்கிறோம். செல்வத்தை அழிப்பது இயலாது, செல்வத்தை பகிர்ந்து தான் கொடுக்க முடியும். நம்மிடத்தில் இருக்கிற செல்வத்தை நாம் என்ன கொளுத்தியாக விட்டுடுறோம்? அழிக்கிறதுன்னு அழிக்கிறது இல்லை, அதை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். அப்போ அவர்களுக்கும் செல்வம் போகிறது, நாமும் செல்வந்தர்கள் ஆயிடுறோம். ஒருத்தர் பள்ளிக்கூடம் கட்டி வச்சார், 2 கோடி ரூபாய் ஆச்சு. அதனால் 1000 மாணவர்கள் மாணவிகள் பயனடைகிறார்கள். அத்தனை பேருடைய ஆனந்தம், அத்தனை பேருடைய திருப்தி தான் இவருக்கு செல்வம். இப்போ ஆகவே நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கம், பண்பு, இது ஒன்னொன்று நிஜமான செல்வம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் ஃபிசிக்கல் பணம் இல்லாத இது என்ன சுவாமி நடக்கும்? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லைன்னு சொல்ல வேண்டிய இல்லையா? அப்போ இவ்வுலகத்தில் இருக்கணும்னா பொருள் வேண்டும், கண்டிப்பாக கிடைக்கும். பொருள் தேவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பொருளே அனைத்துமாகிவிடக்கூடாது. அந்த பொருளை சம்பாதிப்பதற்கு தவறான வழியில் சென்றோமானால் இப்போ ஓஹோன்னு குமியராப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பயந்தே போடுவோம், என்னாச்சு பணத்தை சேர்த்துட்டு படுறபாடு தாங்கலையே. ஒரு இடத்துல தங்க காசுகளாக கொட்டியிருந்தது. ஒரு முனிவர் அந்த வழியாக போயிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே, ஓ பேய் வருது, பேய் வருது, பிசாசு வருது, இங்கே நான் நிற்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த முனிவர் ஓடினார். ஊர்க்காரெல்லாம் அதை பார்த்துட்டு, ஓஹோ தெருக்கோடியில் ஏதோ பிசாசு வந்துட்டு போல் இருக்கு, ஊரை விட்டு உடனே ஓட்டி ஆகணும். நேராக ஊர்கோடிக்கு போனால் அந்த மரத்துலேருந்து பொன் தொகல்களாக கொட்டின்னு இருந்துதான், பொற்காசுகள் விழுந்துருந்தது. அதை பார்த்துட்டு தான் பேய் வந்தது, பிசாசு வந்ததுன்னு முனிவர் ஓடி வந்திருக்கார். மக்கள்லாம் அவரை பிடிச்சிருந்தா, நமக்கு என்ன பைத்தியமா, பொற்காசுகள் கொட்டுகின்றன, அதை போய் பேய் வந்திருக்குன்னு சொல்கிறேனால், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பேய். அது என் இடத்துல பிடிச்சி கொடுத்து நிம்மதியாக வாழவே விடாது. தங்க காசு வரும், அதுக்காக 4 பேர் வருவார்கள். நானும் தங்க காசு என்னதா அரசாங்கத்து தான் ஆரம்பிப்பேன். 4 பேருக்கு அது இருக்குங்கிறதுக்காக எங்கிட்ட கொள்ளக்காரா வருவா, தீவிரவாதிகள் வருவார்கள், நிம்மதியே இழந்து போடுவேன். அந்த தங்க காசு தான் பேயை போல பிசாச்சை போல, அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் ஓடினேன். ஆனால் யாரும் மக்கள் அதை நம்பலை. நேராக மரத்தை நோக்கி ஓடினார்கள். அதில் இருக்கிற காசை எடுத்துக்கணும்னு ஒருத்தருக்கொத்தர் போட்டி. முனிவர் தள்ளி இருந்து சிரிச்சுட்டே வேடிக்கை பார்த்துருந்தார். காசாக கொட்டித்து 2 நிமிஷம் நிற்கிறது, நின்றுட்டா முடிஞ்சு போட போகிறதேங்கிறதுக்காக இன்னும் அதை எடுத்துக்காதவர்கள்லாம் எடுத்துண்டவர்களோட சண்டை போட ஆரம்பித்தார்கள்.
பெருத்த சண்டையே வெடித்தது. ரண களரி, ஒத்தருக்கொத்தர் வெட்டு குத்து. பக்கத்தில் இருந்த முனிவர் சொன்னார், சொன்னேன் பார்த்தீங்களா, பேய் வந்திருக்கு பிசாசு வந்திருக்குன்னுட்டு. பேயும் பிசாசு வந்தால் அடித்து வெட்டு குத்து ரணகளரியாகத்தானே இருக்கும். அடுத்து பாருங்க, இப்போ அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டு நம்ம இத்தனை பேரும் ஒத்தருக்கொத்தர் ஒற்றுமையாக இருந்தவர்கள் இன்னைக்கு வெட்டி கொள்ளுகிறோம். இதை நம்மாழ்வார் சாதித்தார். கொள்ளென்னு கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள்ளென்னு தமமூடும் இவை என்ன உலகியற்கை. கொள் கொள் செல்வம் வரும்போது இந்தா இந்தா இந்தான்னு வரும். அதை நம்ம வாரி 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 பீரோவில் வச்சு பூட்டிக்க போகிறோம். இங்கே டெபாசிட், அங்கே டெபாசிட், இங்கே வீடு வாங்கி போட்டேன், அங்கே வீடு வாங்கி போட்டேன்னு இருக்கும். கடைசியில் இது மொத்தத்தையும் கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாமல் வாங்கிட்டோம்னால் அப்போ ஆபத்து தான். அப்போ ஒழுக்கத்தோட செல்வத்தை சேர்த்தால் நிலைத்து நிற்கும். ஒழுக்கம் இல்லாமல் சேர்த்தால் நிலைக்காது. நேர் வழியில் சேர்த்தால் நிலைக்கும். குறுக்கு வழியில் சேர்த்தால் வந்த வழியே போகும். இது நிச்சயம். அதைத்தான் திருத்தராஷ்டிரனு கூறுகிறார். திருதிகி சமஹா தமஹா. துணிவிருந்தால்தான் செல்வம் இருக்கும். மன அடக்கமும் புலனடக்கமும் இருந்தால்தான் செல்வம் இருக்கும். சௌச்சம், சௌச்சம் என்பது தூய்மை. மனத்தில் நினைத்ததை வாயால் பேசி, வாயால் பேசினதை செயல்படுத்தினால் அது தூய்மை. தூய்மை இருக்கிற இடத்துல தான் செல்வம் இருக்கும். இன்னொரு தூய்மை, வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். எந்த அழுக்கு துணிமணியும் கண்ட இடத்துல போடக்கூடாது. சாப்பிட்டு முடித்த பாத்திரங்களை கண்ட இடத்துல போடக்கூடாது. சாப்பிட்ட பிற்பாடு பாத்திரத்தை தேய்க்காமல் இரவு பொழுதில் போட்டு வைத்து விட்டு படுக்கக்கூடாது. இதெல்லாம் திரௌபதியும் ருக்மணியும் சந்தித்து பேசுகிறார்கள். அப்போ இருவருடைய உடையாடல்கள் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அன்னன்னைக்கு பாத்திரத்தை அன்னன்னைக்கு தேய்ச்சுடணுமா, அன்னன்னைக்கு துணி என்னவோ அதை துவைத்து காய போட்டுடணும், மடித்து ஒழுங்காக வச்சு விடணும். கண்ட கண்ட குப்பைகளை கீழே போட்டு வைக்கக்கூடாது. தன்னா சுத்தம் பண்ணி மெழுகி கோலம் போட்டு வைக்க வேண்டும். வீட்டுக்குடையவள் அந்த இல்லத்துக்கு அரசி அழுது வண்டு வடிந்து கொண்டு அழுக்காக இருக்கக்கூடாது. எப்போதும் பளிச்சென்று இருக்க வேண்டும். இல்லத்தரசியை பார்த்து அவள் எப்படி இருக்காளோ லக்ஷ்மி தேவி அப்படித்தான் வருவலாம். இவள் ஒழுங்காக இருக்கா, நன்னா பளிச்சென்று இருக்கா, அலங்காரம் சரியாக இருக்குது, நம்ம லக்ஷ்மிக்கு அம்சங்கிறத தெரிஞ்சுன்னு இந்த இல்லத்தரசி நடக்கிறாள். விளக்க நன்னா தேய்த்து வைத்திருக்கிறாள். வீட்டை மெழுகி பெருக்கி வைத்திருக்கிறாள். இது எந்த வேலைக்கு, எப்பேற்பட்ட வேலைக்கு பெண்கள் போயிட்டு இருந்தாலும் தயவுசெய்து இதை கூடவே பண்ணிக்கணும். ஏன்னா லக்ஷ்மி அதை எதிர்பார்க்கிறாள். வீடு சுத்தமாக இருக்கிறதா, துணிகள் நன்றாக மடித்து வைக்கப்பட்டிருக்கின்றனவா, பாத்திரம் நன்கு தேய்க்கப்பட்டிருக்கிறதா, சமையல் முடித்த பிற்பாடு அடுப்பு மெழுகப்பட்டிருக்கிறதா. அது அந்த நாள் அடுப்பாக இருந்தாலும் சரி, இந்த நாள் கேஸ் பர்னராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அன்றன்றைக்கு இரவு அதை துடைத்து மெழுக வேண்டும். அதை அப்படியே சாதம் பத்தோடு விட்டு வைக்கவே கூடாது. அதில் சாதமோ குழம்போ ரசமோ ஒட்டி கொண்டிருக்குமானால் அது கண்டிப்பாக லக்ஷ்மிக்கு பிடிக்கிறதே இல்லை. நன்னா அன்றன்றைக்கு அதை மெழுகி வச்சுடணும். ஒரு சின்ன கோலம் போட்டு வைங்க. எந்த இடத்துல இருந்து நம்ம சமையல் பண்ணுறோம் இல்லையா, அந்த மேடையை தொடச்சி மெழுகிட்டு அதில் ஒரு கோலம் போட்டு வைத்தால் அது லக்ஷ்மி கடாட்சத்துக்கு அவ்வளவு நிரம்பியது. அவசியம் இதை போல சின்ன சின்னதை செய்தோம்னால் நம்ம விட்டு விலகிறதே இல்லை லக்ஷ்மி. அதான் தூய்மை என்றார். அதுக்கப்புறம் காருண்யம், கருணையோடே இருக்க வேண்டும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் கருணையே இல்லாமல் யார் வந்தாலும் வாசலில் துரத்தி விட்டு கொண்டு யார் இவர்களையெல்லாம் உள்ள வர சொன்னார்கள் என்று எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தால் லக்ஷ்மிக்கு பிடிக்காது. நிறைந்த மனசோடே அனைவரையும் வரவேற்று அமர்த்தி பாலோ மோரோ தயிரோ ஏதோ ஒன்று கொடுத்து திருப்தியாக பேசணும் இல்லையோ, அதைத்தான் காருண்யம். யாருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் ஓடோடி போய் உதவுதல் காருண்யம். வாக் அனிஷ்டுரா, பேச்சில் மென்மை. வரும்போதே இங்கே யாரும் இல்லை வெளியில் போகலாம் என்று சொல்கிறதோ, உங்களெல்லாம் ஆறு இங்கே வர சொன்னார்கள், இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிருந்தீர்கள்னா எப்படி என்று தவறாக பேசுகிறதோ ஒரு குழந்தைகளிடத்திலே இருந்து. அது எங்கே வேணா யார் வேணா இருக்கட்டும். ஒன்று ஏழை எளியவர்கள், அடுத்த வேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாதவர்களாக இருந்தால் கூட, சோற்றுக்கு இல்லாதவர்கள்லாம் பேசுகிறீர்களோ வந்து விட்டீர்களோன்னு கூட கேட்கக்கூடாது. நம்ம வாக்கில் நம்ம பேசுகிற பேச்சிலே அடிக்கடி ரொம்ப ஹிம்சை, அப்படி செய்யவே கூடாது. யார் என்ன கஷ்டத்தில் இருந்தால் கூட, ஓஹோ உங்களுக்கு சோறு கிடைக்கணும்னா என்ன வேணா பண்ணுவீர்களா, 4 வேளை பட்னி போட்டால் வழிக்கு வந்துடுவீர்கள், இதை போல வார்த்தைகளை சொல்லவே கூடாது. அவனவன் தெய்வம் சோறை படைச்சிருக்கார், அவன் சாப்பிட்டுட்டு போகிறான். நம்ம ஒரு கருவி, அவ்வளவே. நாம் ஒருத்தருக்கு சோறு போடுவோங்கிறதுக்காக உங்களுக்கு சோற்றை போட்டால் இது வேற பேசுகிறீர்களா, இதை போல பேச்சு கூடாது. அதனால் பேச்சில் மென்மை இருக்க வேண்டும். கடைசியாக நண்பர்களுக்கு துரோகம் புரிவதே கூடாது. இப்படி துரோகம் இல்லாமல் நண்பர்களுக்கு விருப்பத்தோடு நடத்தினோம்னால் இந்த 7ம் திருதிகி
சமஹ தமஹ சௌச்சம் காருண்யம் வாக் அனுஷ்டுரா மித்ராணாஞ்ச அனபித்ரோஹ சப்தைதாக சமித ஸ்ரீயா. இவை 7ம் கூடி லக்ஷ்மி தேவியை நம்ம வீட்டிலேயே இருக்க வைக்கின்றன. அவசியம் இதை செய்வோம் என்று தெரிந்து கொண்டோம்.